ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரை துதித்து பலப்படுகிற நல்ல நாளாய் மாறட்டும். துதி, அல்லேலூயா. அது சாத்தான் மேல விழுற மிதி, அதுதான் சாத்தானுக்கு சதி. அல்லேலூயா. நல்ல துதிங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 100 துதித்துடனே அவர் சந்நிதி முன்பாக வந்து மகிழ்ச்சியுடனே அப்படின்னு வாசிக்கணும், துதியுடனே என்று வாசிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு ஜனங்கள், ஒரு மேய்ச்சலுக்குள்ளான ஆடுகள். ஆமென். ஆனால் துதியை குறித்து அந்த சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாய் எழுதியிருக்கிறதை பார்க்கணும். ஆண்டவரை துதியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. துதித்தலுடனே அவர் சன்னதி முன்பாக வந்து என்று எழுதியிருக்கிறது. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே களி கூறுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை நல்ல துதிக்கப்படுங்க. நெப்போலியன் போனபாட் யுத்தம் செய்து நாடுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆஸ்திரியா நாட்டை பக்கத்தில் வந்துட்டாங்க. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை என்று காலை நேரத்தில் ஆஸ்திரியா மக்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமா இல்லை, அதனால சரண்டர் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய திருச்சபையின் போதகர் சொன்னார், ஒன்று செய்யுங்கள், நாம் ஈஸ்டர் ஆராதனை முடிந்து முடிவெடுக்கலாம். சரண்டர் ஆகிறோமோ என்ன செய்கிறோமோ ஈஸ்டர் ஆராதனை முடிந்து முடிவெடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஆலய மணி அடித்தார்கள். அதிகாலை நேரத்தில் ஆராதனை வைக்கிறது வழக்கம். ஆலய மணி அடித்து திரள் திரளாய் ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்தார்கள். ஆஸ்திரியா படை வீரர்கள் சோத்திரம் வந்து விட்டார்கள் என்று பயந்து நெப்போலியனுடைய படைகள் பயந்து ஓடிவிட்டார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் ஆஸ்திரியாவை பிடிக்க முடியவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனை ஆராதிக்க ஜனங்கள் வந்தபோது அந்த சத்தத்தை கேட்டபோது பயந்து ஓடிவிட்டார்கள். நீங்க துதிச்சு பாருங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு பயந்து போவான், அவன் ஓடி போவான். அல்லேலூயா. துதி ஒரு பெரிய ஆயுதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரானை காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலைதோறும் அவனுடைய கிருபைகள் புதியவைகள். காலையில் எழும்பி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், தந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், தந்த புருஷன் மனைவிக்காக ஸ்தோத்திரம், பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்க திருச்சபைக்காய் போதகர்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வருமானத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல துதிக்க 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 கிருபை பெருகும். ஹல்லேலூயா. சத்துரு ஓடி போவான். துதி எங்கே இருக்கோ அங்கே கர்த்தர் வருவார். அவர் துதிகளின் மத்தியில் வாசமிடுகிறவர். அங்கே சத்துரு கிரியை செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். துதிக்கிற ஜனங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பவுலும் சீலாவும் துதித்த போது கட்டுகள் உடைந்தது, கதவுகள் திறந்தது. Bondage is broken, door is open. Hallelujah. துதிச்சு பாருங்க, உங்க கட்டு உடையும், கதவுகள் திறக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துதிச்ச போது எக்காலம் ஊதின போது தடையாய் நின்ற எரிகோ விழுந்தது. அடுத்த லெவல்ல முன்னேற முடியாம உங்க பிசினஸ்ல, குடும்ப வாழ்க்கையில, ஆசீர்வாதத்துல, பொருளாதாரத்துல நெக்ஸ்ட் லெவல்ல முன்னேற முடியாத தடமா இருக்குதா, துதிச்சு பாருங்க, எரிகோ விழும், நீங்கள் ஜெயம் வருவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, விட்ட துதிய திரும்ப எனக்கு தாருன்னு சொல்லுங்க. துதியின் அபிஷேகத்தை, துதியின் உடைய தாருங்கன்னு சொல்லுங்க. நல்ல ஆண்டவரை துதிங்க. சொல்லி சொல்லி 2 வார்த்தை துதியில. ஒன்று praising, another one thanksgiving. ஒன்று துதிப்பது, என்னோட நன்றி சொல்லுவது. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது, நன்றி சொல்றது. ஆண்டவருடைய பெயர்களையும் அவருடைய மகத்துவம் சொல்லி, நல்லவரே, பெரியவரே, உயர்ந்தவரே, இயேசுவே, ஆண்டவரே, ரட்சகரேன்னு சொல்றது பிரைசிங். இந்த 2 சேரும்போது, தேங்க்ஸ் கிவிங் பிரைசிங் சேரும்போது ஆராதனையா மாறும். ஒரு சங்கீதத்துல சொன்னது போல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்பாக வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதித்து ஜெயம் பெறுங்கள். விட்டு போன துதிய பெருக்குங்க. குடும்பமா துதிங்க, காலையில துதிங்க, டிராவல துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நல்ல தோத்திரம் பண்ண துதிக்க கிருபை தாரும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை துதிக்க கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.